Hi everyone, இன்னைக்கு பார்க்க போகிறது MSL insert அப்படின்ற tabக்குள்ள இந்த illustration அப்படின்ற டூலுக்குள்ள picture அப்படின்ற டூலை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, இந்த picture டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம பிக்சரை இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்றேன், இன்சர்ட் பண்ணிட்டேன் ஓகேவா. ஓகே, அதுக்கு அடுத்து இங்க பாருங்க பிக்சர் டூல் அப்படின்னு மேல போட்டுட்டு டேப்ல ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒன்று வந்திருக்கா சரிங்களா. இந்த இது எதுக்கு அடிஷ்னலா வந்திருக்கு அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடிட் பண்றதுக்கு தான், அதாவது ஃபார்மேட் பண்றதுக்கு தான் இந்த டூல் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. ஓகே, இந்த பிக்சரை வந்து நான் பிரைட்னஸை கூட்டுறதுக்கும் கான்ட்ராக்ஸ்டை கூட்டுறதுக்கும், இல்லை இந்த கலர் வேணாம் எனக்கு வேற கலரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்கும், இல்லை இந்த பிக்சரோட சைஸை கூட்டுறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும், இந்த பிக்சர் வேணாம் இந்த பிக்சருக்கு பதிலாக வேற பிக்சரை ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்கும், இல்லை இந்த இடத்த மட்டும் எனக்கு பர்டிகுலராக ஜூம் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இந்த அட்ஜஸ்ட் டூல் வந்து தான் யூஸ் ஆகும் சரிங்களா. இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னது, எல்லாமே ஒரு டூலோட நேம் தான் சரிங்களா. ஓகேவா, வாங்க நம்ம அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குரூப்பில் பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கா. பிரைட்னஸ் அப்படின்னா இந்த பிக்சரோட பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும் சரிங்களா. பார்த்தீங்களா, இதே எனக்கு டிகிரீஸ் வேணும்னா டிகிரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன் ஓகேவா. அடுத்தது கான்ட்ராக்ட் வந்து நான் கூட்டணுமா இல்லை குறைக்கணுமா, எனக்கு எந்த மாணிக்க பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் கான்ட்ராக்டை கூட்டுறேன் சரிங்களா. கூட்டி காமிச்சிருக்கேன் சரிங்களா. எனக்கு இந்த கலர் வேணாம், எனக்கு இதே எனக்கு ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் அந்த இதில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இந்த ரீகலர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகுதா. அதுக்கு அடுத்து மோர் வேரியன்ஸ், அந்த கலர்லாம் எனக்கு வேணாம், நானா ஒரு கலர் வைக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க மோர் வேரியன்ஸில் நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுலேயும் மோர் கலர்ஸ் இருக்கு, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இதில் என்ன கலர்ஸ் எந்த இது ரிலேட்டடாக வேணும் அப்படின்றதுல ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறிடும். அதே எனக்கு வேணாம் அப்படின்னா இங்கே பாருங்க ரீகலர் பிக்சர் அப்படின்னு இருக்கா, அந்த இதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண விஷயம் வரும். இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அந்த பிக்சர் வரும் சரிங்களா. அப்போ பாருங்க இந்த பிக்சர் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம், இந்த இது வந்துருச்சு. எனக்கு இந்த பிக்சர் வேணாம், இதுக்கு முன்னாடி வச்ச இந்த பிக்சர் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணுவோம் சரிங்களா. இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீ Ctrl+Z சரிங்களா. ரீகலர் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து கம்ப்ரஸ் பிக்சர் அப்படின்னா அங்கே பாருங்க சைஸ் கூட்டுறதும் குறைக்கிறதும் சொன்னேன் சரிங்களா. கம்ப்ரஸ் பண்றது ஒரு இமேஜை சைஸோட வந்து கம்ப்ரஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இங்க ஓகே அப்படின்னு கொடுங்க. ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க, இங்க பாருங்க இப்போ நான் கம்ப்ரஸ் பண்றேன், கம்ப்ரஸ் ஆகுதா. அதுக்கு அடுத்து எனக்கு இந்த பிக்சர் வேணாம், எனக்கு வேற ஒரு பிக்சர் அப்படின்னா வேணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் த பிக்சர் கொடுங்க. கொடுத்துட்டு எனக்கு இந்த பிக்சர் மாத்து அப்படின்னா மாறிடும் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து ரீசெட் பிக்சர் அப்படின்னா ஜூம் பண்ணி காமிக்கும் அந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும். இப்போ பாருங்க இது கொஞ்சம் சிஸ்டம் வந்து ஸ்லோ, அதனால லேட் ஆகும். பார்த்தீங்களா ஜூம் பண்ணுதா. ஸோ இந்த பர்பஸ்க்கு தான் நம்ம இந்த ரீசெட் பிக்சர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம்.
எனக்கு பழைய மணிக்கே வந்துருச்சு சரிங்களா. நான் இந்த டூல் யூஸ் பண்ணேன், அதனால எனக்கு பழைய மணிக்கு வந்துருச்சு சரிங்களா. ஓகே, அடுத்தது பிக்சர் ஸ்டைல் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர் டூல்ல எனக்கு பிக்சர் ஸ்டைல் அப்படின்றக்க இந்த பிக்சர் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எனக்கு பார்டர் வச்சு வேணும் அப்படின்னா பார்டர் வந்திருக்கா. இது எனக்கு பிளாக் கலர்ல வேணும்னா பிளாக் கலர்ல வச்சுக்கலாம். பாத்தீங்களா, எனக்கு இந்த இது ஓகே அப்படின்ட்டு நான் செலக்ட் பண்ணிடுறேன். அடுத்தது எனக்கு இந்த ஷேப் வேணாம், இதே வேற ஷேப் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க, கிளிக் பண்ணுங்க பிக்சர் ஷேப்ல. அதாவது எனக்கு என்வலப் மணிக்கு வேணும் அப்படின்னா இங்க என்வலப் கவர் மணிக்கு இருக்கு, அதை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு என்வலப் மணிக்கே வந்துடும். என் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ, ஸோ அதனால லேட் ஆகும். பாத்தீங்களா மாறிடுச்சா, என்வலப் கவர் மணிக்க மாறிடுச்சு. அடுத்தது பிக்சர் பார்டர். பார்டர்ல என்ன கலர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த இதை ஃபில் பண்ணிக்கலாம். எல்லோன்னா எல்லோ, ப்ளூனா ப்ளூ. பாத்தீங்க, இந்த பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பிக்சர் எஃபெக்ட். இந்த பிக்சர் எஃபெக்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஷேடோ மாணிக்க வேணுமா, இல்ல ரிஃப்ளெக்ட் நிழல் மாணிக்க வேணுமா, அப்புறம் 3D வேணுமா, அந்த மாணிக்க நம்மளுக்கு எஃபெக்ட் காமிக்கும் சரிங்களா. எனக்கு இந்த மாணிக்க நிழல் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, நிழல் காமிக்குதா. நான் பிக்சர் ஸ்மால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தெரியுதா. ஸோ இந்த பர்பஸ் தான் இந்த பிக்சர் எஃபெக்ட் அப்படின்னு காமிக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ நான் இங்கே டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன்னா இங்கே பாருங்க, நான் சாம்பிளாக ஏதோ இதுக்கு நான் ஒன்று டைப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா பிக்சர் வந்து இறங்குதா. எனக்கு இந்த மணிக்கு பிக்சர் வந்து இறங்கக்கூடாது, எனக்கு பர்ஃபெக்டாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த பொசிஷன் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க, அது டிஃபால்ட்டாவே இருக்கும். இங்க பாருங்க, இதை டாப் சரிங்களா, இது சென்டர், இது டவுன் சரிங்களா. என் பிக்சர் டாப்ல வேணும், சென்டர்ல வேணும், இது டவுன்ல வேணும், அதாவது கீழே வேணும் அப்படின்றதுக்கு நம்ம இங்க கொடுப்போம் சரிங்களா. இந்த டாப்ல எனக்கு சென்டரா வேணும்னா இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். அதே இது டாப்ல எனக்கு லாஸ்டா வேணும்னா இந்த யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிக்கு தான் சென்டர்லயே எனக்கு சென்டர் வேணும் அப்படின்னா இந்த யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டர்லயே எனக்கு லாஸ்டா வேணும்னா இந்த டூல் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அதே இது எனக்கு லாஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்ல சென்டரா வேணும்னா இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். அதே இது லாஸ்ட்ல எனக்கு ரைட்ல வேணும் அப்படின்னா இந்த யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, நான் இந்த டூல் யூஸ் பண்றேன் சரிங்களா. பாத்தீங்கன்னா நான் அடிச்ச டெக்ஸ்ட்ல இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு சென்டரா இருந்த பிக்சருக்கு அடுத்து என்ன டெக்ஸ்ட் அடிச்சோமோ அது ஃபுல்லா சைட்ல வரும் சரிங்களா. அடுத்து
இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா, இந்த கிராப் அப்படின்னா எனக்கு இந்த கூடாரம் மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா இந்த கூடாரம் மட்டும் வந்துடும். சரிங்களா, ஸோ இவ்வளவுதாங்க இந்த பிக்சர். ஓகேங்களா, பிக்சர் டூல் இவ்வளவுதாங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு ஆல்.